ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆவியில் வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி அது கூட வெங்காயம், சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு, லெமன் ஜூஸ், கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துருக்கேன். டிப் பண்ணி சாப்பிட டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக தயிரில் கொஞ்சம் சீனி சேர்த்து வச்சுருக்கேன். இதில் பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணலாம். நான் ஆட் பண்ணால் என் பிள்ளைங்க அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் ஆட் பண்ணலை. சாப்பாடை பார்த்துட்டே இருந்தால் ருசி தெரியுமா? ட்ரை பண்ணால் தானே தெரியும். அப்படி தான் ஆண்டவரோட பழகுனா தான் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். ஒரு உணவில் சேர்க்கக்கூடாத இன்க்ரீடியண்ட்டை சேர்த்தா அந்த உணவு கெட்டு போகும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் லைஃபுக்குள்ளே வந்தால் என்கிட்ட நான் சேர்த்து வச்சிருக்கிறத விட வேண்டியது வரும், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன்னு இருக்கிறத செய்ய வேண்டியது வரும். அதுக்காகவே நம்மளை பல பேர் இவ்வளவு போதும், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவரோட லிமிட்டடாக பழகுறோம். வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பழகி ருசி பார்த்து அந்த பாக்கியசாலியாக மாறுங்க.